கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 2026வது வருஷத்தினுடைய இந்த முதல் நாளிலே இந்த காணொளி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வருஷ நல்வாழ்த்துக்களை கர்த்தருடைய நாமத்தினாலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். இந்த புதிய வருஷத்திற்கென்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத நன்மைகளை நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். செபனியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வேத வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். செபனியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வேத வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கடந்த நாட்களிலே நான் சபைக்கு என்ன வார்த்தைகள் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் சொன்ன 3 காரியம். நான் உன் நடுவில் இருப்பேன், வல்லமையுள்ள காரியங்களை செய்வேன், நான் இரட்சகராக இருப்பேன். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் வல்லமையுள்ள காரியங்களை கர்த்தர் செய்தருளுவார். அதே போல தேசத்திலேயும் கூட கர்த்தர் வல்லமையுள்ள காரியங்களை செய்தருளுவார். அவர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லி இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோமே, அவர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் தீங்கிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாத்து ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய இந்தியா தேசத்துல இன்னும் இயேசுவை அறியாதிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டே. அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட நரக ஆக்கினியிலிருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த வருஷம் ரட்சிப்பின் வருஷமாக, கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற வருஷமாக நம்முடைய இந்தியா தேசத்துக்கும், இந்தியா தேசத்தில் இருக்கக்கூடிய சபைகளுக்கும், தேவ பிள்ளைகளே, இந்த சபைக்கும் உங்களுக்கும் கர்த்தர் அப்படியாக இருந்து நடத்துவார். இதற்காகவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார், நடுவில் இருக்கிறார். வல்லமையுள்ள காரியங்களை செய்வார், வல்லமையுள்ள காரியங்களை வல்லவராய் இருந்து செய்வார். உங்கள் வேலை காரியம், தொழில் காரியம், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ள காரியங்களை செய்தருளுவார், செய்தருளுவார். வல்லமையுள்ளவர் என்பதை இந்த வேத புத்தகம் முழுவதிலுமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதையே பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபித்தார். அவருடைய குமாரனாகி இருக்கக்கூடிய ஈசாக்குக்கு வல்லமையுள்ளவர் நான் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவருடைய பிள்ளையாய் இருக்கக்கூடிய யாக்கோபுக்கு கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை பல காரியங்களிலே அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். யாக்கோபு பெற்ற 12 பிள்ளைகள், அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லோருக்கும் கர்த்தர் வல்லவர் என்பதை அவர் நிரூபித்தார், ரட்சிக்கிறவர் என்பதை நிரூபித்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கக்கூடிய, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலேயும் கூட அவர் இரட்சகராய் வெளிப்பட்டாரே, அவர் வல்லமையுள்ள காரியங்களை இந்த வருஷத்திலே கர்த்தர் செய்தருளுவார், செய்தருளுவார். ஒருவேளை நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவம் உங்களுக்கு இல்லாமல் இருக்குமேயானால், இருக்கிற இடத்திலேயே இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், இரட்சகராய் என் உள்ளத்துக்குள்ளே இருந்து என்னை நடத்தும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டால் இரட்சகராய் உங்களுக்குள்ளே கடந்து வருவார். உங்கள் வாழ்க்கையிலேயும் வல்லமையுள்ள காரியங்களை கர்த்தர் செய்தருளுவார். உங்களுடைய குடும்ப காரியமாய் இருக்கட்டும், வேலை காரியமாய் இருக்கட்டும், தொழில் காரியமாய் இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால காரியமாய் இருக்கட்டும், எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை இந்த வருஷம் நீங்கள் ருசிக்க கர்த்தர் கிருபை தந்தருளுவார், கிருபை தந்தருளுவார்.
வேதத்தில் பார்க்கும்போது அவர் எவைகளில் எல்லாம் வல்லவர் என்று சொல்லி பல காரியங்களிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வேத வசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த வேத வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று இந்த யோபு பக்தன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நான் திரும்ப சொல்லட்டும், உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவியத்துல, உங்களுடைய தொழில் காரியங்களில, வேலை காரியங்களில, குடும்ப காரியங்களில கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. தடையை கொண்டு வருகிற பிசாசானவனை, தடைகளை தகர்க்கிற தளபதியாய் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறபடியினால் எல்லா தடைகளையும் அவர் உடைத்தறிவார். எல்லா தடைகளையும் அவர் நிர்மூலமாக்கி போடுவார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக்குவார். தேவ பிள்ளைகளே, எனவே கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அவர் வல்லமையுள்ள காரியங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்துல தேவ பிள்ளைகளே நீங்க காணப்படுங்க. கர்த்தர் வல்லமையுள்ள காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்திருவார். தேவ பிள்ளைகளே, வல்லமையுள்ளவர். மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்ற வாக்கின்படியே மகிமையான காரியங்களை அவர் செய்திருவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்திருவார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று வேதத்தில் வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்திருவார். எனவே தேவ பிள்ளைகளே, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தால்தான் அவர் உங்கள் வாழ்க்கையில இரட்சகராய் வெளிப்படுவார், வல்லவராய் வெளிப்படுவார். அவர் உங்கள் வாழ்க்கையில அவர் நடுவில் இருக்கும் போதுதான் அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஓ ஹல்லேலூயா, இந்த உலகத்தின் பொல்லாங்கு, உலகத்தின் தீங்குகளில் இருந்து உங்களை ரட்சிப்பார், தப்புவிப்பார், பாதுகாப்பார். அவர் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுதுதான் வல்லமையுள்ள காரியங்களையும் கர்த்தர் செய்தருளுவார். அவர் செய்தருளுகிறது மாத்திரமல்ல, செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வேதவசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வாக்கின்படியே பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில இரட்சகராய் வெளிப்பட்டாரே, அவர் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வல்லமையுள்ள காரியங்களை கர்த்தர் செய்தருளுவார். செய்தருளினது மாத்திரமல்ல, செப்பனியா 3:20 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களை கண்டு பயப்படாதீங்க. சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் பயம் வரும். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 37, 38, 39 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. கப்பலின் பின்னணியத்திலே இயேசு கிறிஸ்து தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். 39வது வசனம், இயேசு கிறிஸ்து அந்த படகில இருந்தது நிமித்தம், இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில இருந்தது நிமித்தம், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது நிமித்தம் இந்த வசனத்தின்படியே அவர் எழுந்தருளுவார், காற்றை அதட்டுவார், கடலை பார்த்து இறையாதே என்று அவர் சொல்லுவார். அப்பொழுது அது அமைதலாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் அமைதல் உண்டாகும். சர்வ வல்லமையுள்ளவர் அதை செய்தருளுவார். உங்களுக்காக சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்தருளுவார்.
அவர் உங்கள் வாழ்க்கையின் நடுவில் மாத்திரம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இயேசு வல்லவர், இயேசு இரட்சகர். எனவே என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம அவரை ஓரத்தில் வைத்து விடக்கூடாது, அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு வெளியில வைத்து விடக்கூடாது. நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில அவர் மையத்தில் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை நங்கூரமாய், நம்பிக்கை நட்சத்திரமாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேத வசனத்தை பிடித்து கொண்டு அதன்படி வாழ அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். இந்த 2026வது வருஷம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து அவர் ரட்சிக்கிறவராக, வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவராக அவர் இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். இந்த வருஷத்தினுடைய ஆண்டவரே, இந்த முதல் நாளில ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக கர்த்தரை நோக்கி பார்க்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக, உடைய ஊழியக்காரனாய் நான் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருப்பார்களே, ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து போனவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை பிடித்து இழுக்கிற பின்மாற்றத்தின் ஆவி அவர்களை விட்டு விலகி, அல்லேலூயா, அவர்கள் உம்மை பற்றி கொள்ளட்டும், உம்மை பிடித்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, இரட்சகராய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளே நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கிருபை தந்து கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தி அருளும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர், மகிமையான காரியங்களை செய்கிறவர், கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த 2026வது வருஷம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நீர் வல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதம் துவங்கி 12வது மாதம் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் வல்லவர் என்பதை ருசிக்க கர்த்தர் கிருபை தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அன்பு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையில குடும்பத்துல காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வியாதிகள், வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். வல்லமையுள்ள என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. சகல நோய்களும் சகல வியாதிகளும் அல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு விலகட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளினால் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் நல்ல சுகபலனை கர்த்தர் தந்து தொடர்ந்து நடத்தும். கடன் பாரத்தோடு கூட, கடன் பிரச்சனைகளோடு கூட, பொருளாதார ஆண்டவரே நெருக்கடிகளோடு கூட அப்பா குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாத நன்மைகள் இல்லையே என்று சொல்லி அப்படி அங்கலாய்ப்போடு கூட உடைய பிள்ளைகள் இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த 2026வது வருஷம் முழுவதும் யெகோவா ஈராவாக தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக கர்த்தர் இருந்து உடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நடத்துங்கப்பா. உம்முடைய திருக்கரத்தில் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய கிருபையின் கரம் கொண்டு, உம்முடைய வல்லமையின் கரம் கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கிருபை கற்பணிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் நடுவிலே இருந்து, இரட்சகராய் இருந்து, வல்லவராய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்தருளுவீராக. கர்த்தருடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு ராஜாவினுடைய திருக்கரத்துல அன்பு பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும், பாதுகாக்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
புது வருஷ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.